கம்பீர் மாமா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் விட்டுலாங்க. ஆனா ஒரு பண்ண 5 சாதனை என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, இந்தியன் டீம் ரெக்கார்டா வச்சுட்டு ஒன்னா முடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. 17 வருஷமா நம்ம ஸ்ரீலங்கால போய் ஒரு ஓடிஐ சீரிஸ் தோத்ததே கிடையாது, அதை முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் 37 வருஷத்துக்கு அப்புறம் நியூசிலாந்து இந்தியால டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க, அதுவும் ஒயிட் வாஷ். 10 வருஷமா பாரத பாஸ்கெட் மேட்ச்ல நம்ம தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தோம், அதையும் முடிச்சு விட்டாரு. அடிடேட்ல நம்ம இது வரைக்கும் ஓடிஐ சீரிஸும் சரி T20 மேட்சும் சரி நம்ம தோத்ததே கிடையாது, அதையும் முடிச்சு விட்டாரு. இதுதான் அவர் பண்ற சாதனை. அதுக்கப்புறம் இன்னொரு சாதனை ஒண்ணு வச்சிருக்காரு. அது என்ன பாத்தீங்கன்னா, டீமுக்குள்ள இவனை தான் இருக்கணும், இவங்கள இருக்கவே கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும் நம்ம விராட் கோலியும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 2020 வேர்ல்டு கப்ல அவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வேலை நம்ம ரோஹித் சர்மா 100 அடிச்சாரு, நம்ம விராட் கோலி 50 அடிச்சதால அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. முகமது சமி என்ன பண்ணாரு தெரியவே இல்லை. அவரை போய் நீ டொமஸ்டிக் மேட்ச் ஆடிட்டு வா, அப்போதான் அவனை டீம்ல எடுத்துப்பேன்னு சொல்றாங்க. நம்ம சிராஜி வெறும் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க தவிர மற்ற மேட்ச்ல அவரை யூஸே பண்ண மாட்டாங்க. அவர் என்ன பாவம் பண்ணாரு தெரியல. ஆனா நம்ம அர்த்திஷாவுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குங்க. நம்ம கௌதம் மாமா எல்லா சீரீஸ்லயும் இவர் டீம்ல எடுத்து வச்சிருக்காரு, ஆனா மேட்ச்லயும் ஆட வைக்கிறாரு. இப்போ கூட T20 சீரீஸ்ல எதுக்கு அவரை நம்ம 5ஆவது பேட்டிங் அம்சானே தெரியல. சிவம் துபாய் வரை இவர் நல்லா ஆடுவாரா, அதுக்கு தான் எடுத்தாங்கன்னே தெரியல. போலிங்கும் பிரைமரி போலிங்க வேற போடுறாரு. ஹர்ஷிப் சிங் டீம்ல இருக்காரு, அவரை விட்டுட்டு நம்ம ஹர்ஷித் ராணா வேற மேட்ச்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டீமை எப்படி இந்த டீம் இப்படி ஆடிச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஸ்ரீலங்காவும் இப்படிதான் இருந்தாங்க ஒரு காலத்துல, அவங்க எப்படியோ இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க யாருக்கும் தெரியாது. பாகிஸ்தானும் அப்படிதான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்திய டீம் ஆகிடாது மாமா.